வணக்கம் நேயர்களே, இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஆடி மாதத்திலேயே மிக முக்கியமான ஒரு வழிபாட்டிற்குரிய நாளை பற்றி தான். அந்த நாள் தான் ஆடி மாதத்தினுடைய கடைசி நாள். அந்த நாள் ஆடி இறுதியாக வழிபடுவாங்க. இந்த வருடம் அந்த நாளில் மேலும் 2 விசேஷங்கள் சேர்ந்து வருது. ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஆடி இறுதியாக வழிபடப்படுது. அந்த நாளில் ஆடி கிருத்திகை, கிருஷ்ண ஜெயந்தி, இப்படி 2 விசேஷங்கள் சேர்ந்து வருது. ஆடி மாதத்தினுடைய கடைசி நாளை தான் ஆடி இறுதி அல்லது ஆடி அறுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் சிவபெருமானை வழிபடுறது மிகவும் நல்லது. 1 மாத காலமாக அம்பாளின் வீட்டில் இருந்த சிவபெருமான் ஆவணி மாதத்திலிருந்து தனது சொந்த வீட்டில் சஞ்சரிப்பார். ஆடி முதல் நாளில் விவசாயிகள் விதை விதைத்தால் ஆடி கடைசி நாளில் நாற்று நடுவாங்க. தென் மாவட்டங்களில் ஆடி கடைசி நாள் அன்னைக்கு முன்னோர்கள் வழிபாடு மிகவும் சிறப்பாக பின்பற்றப்படுது. குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆடி இறுதி நாள் அப்போ முன்னோர்களுக்கு கும்மியானம் அப்படின்னு ஒரு பிரசாதம் தயார் செய்து வழிபடுறாங்க. அடுத்ததாக ஆடி கிருத்திகை. ஆடி மாதத்தில் வர கிருத்திகை நட்சத்திரத்தை தான் ஆடி கிருத்திகையாக கொண்டாடுறாங்க. இந்த வருடம் ஆடி மாதத்தில் 2 கிருத்திகை வந்தது. ஒன்று ஜூலை 20ஆம் தேதி, இன்னொன்று ஆகஸ்ட் 16ஆம் தேதி. முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாளான ஆடி கிருத்திகை அன்னைக்கு விரதம் இருந்து அவரை வழிபட அவருடைய அருள் முழுவதுமாக நமக்கு கிடைக்கும். அன்றைய தினம் அதிகாலையிலே எழுந்து குளித்துவிட்டு முழுவதுமாக முருகப்பெருமானையே மனதார தியானித்து முருகனுக்குரிய பாடல்களை பாடி பூஜை செய்து வழிபட நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். 3வது வழிபாடான கிருஷ்ண ஜெயந்தி. ஆவணி மாதத்தில் வர தேய்பிரை அஷ்டமியும் ரோகிணி நட்சத்திரமும் சேர்ந்து வர நாளை தான் கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடுவாங்க. ஆனால் இந்த வருடம் ஆடி மாதத்துடைய கடைசி நாளில் தேய்பிரை அஷ்டமியும் ஆவணி மாதத்துடைய முதல் நாளில் ரோகிணி நட்சத்திரமும் சேர்ந்து வர்றதுனால ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஆடி மாத கடைசியில் கிருஷ்ண ஜெயந்தி வழிபடப்படுது. திதியை அடிப்படையாக கொண்டு வழிபடுறவங்க ஆகஸ்ட் 16ஆம் தேதியும், நட்சத்திர அடிப்படையில் வழிபடுறவங்க ஆகஸ்ட் 14ஆம் தேதியும் இந்த கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுறாங்க. குழந்தை வரம் வேண்டி வழிபடுறவங்க கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு விரதம் இருந்து கிருஷ்ண பகவானை வழிபட நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அடுத்த வருடமே குட்டி கிருஷ்ணனாக தன்னுடைய இல்லத்தில் பாதம் பதிப்பார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்க சின்ன குழந்தைங்களுக்கு கிருஷ்ணர் வேடம் அணிந்து, பெண் குழந்தைகள்னா ராதை வேடம் அணிந்து அழகு பார்ப்போம். மேலும் அன்றைய தினத்தோட முக்கியமான வழிபாடு பாதம் பதிக்கிறது. அரிசி மாவால் கிருஷ்ணருடைய பாதத்தை வீட்டில் வெளியிலேருந்து உள்ளே நுழையிற மாதிரி பூஜை அறை வர வரைவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, கிருஷ்ண பகவான் அன்றைய தினம் சின்ன கண்ணனாக நம்ம அனைவருடைய வீட்டிலும் உள்ளே வருவார் என்ற ஒரு நம்பிக்கை தான். நேயர்களே, இவ்வளவு சிறப்புமிக்க ஆடி மாதத்தினுடைய கடைசி நாளான ஆகஸ்ட் 16ஆம் தேதி அம்பாளையும் கிருஷ்ண பகவானையும் முருகப்பெருமானையும் வணங்கி இறைவன் அருள் பெறுவோம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.